வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். ஆல் ஆர் வெல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா தோக்லா, கப் தோக்லா தான். இது குஜராத்தி டிஷ்ஷு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுலு. இது கிளாஸ் பவுல் தான். இது மைக்ரோவேவ் சேஃபர் கப்பு தான். இது கிளாஸ் தான், அதனால் இது யூஸ் பண்ணலாம். நான் மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணலை, ஆர்டினரி ஒரு பாத்திரத்தை தான் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாஸில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கு கர்ட் எடுத்துக்கிறேன், தயிர். இது கூட ஒரு அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் நல்ல துருவின ஜிஞ்சர், 1 டீஸ்பூன் குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அந்த திக்னஸ் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இது கூட நான் கொஞ்சம் ஈனோ பேக்கெட், இதில் இந்த பேக்கெட்டில் ஆஃப் தான் போடுறேன். ஸ்பூனில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் தான் நான் போடுறேன். இது அந்த சாஃப்டாக வரும் அந்த தோக்லா வெந்து வரும்போது, அதுக்காக தான் அந்த ஈனோ போடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணப்போ அது நல்லா ஃப்ளஃபியாக வரும் அந்த மாவு. இந்த தோக்லா டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அது சென்னையில் அவ்வளோ நிறைய ஸ்வீட் ஷாப்ஸில் கிடைக்காது. நான் பெங்களூரில் இருக்கிற சமயத்தில் தான் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே காண்டி ஸ்வீட்ஸ்னு ஒரு ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது, அங்கே இது கிடைக்கும். ரொம்ப ரேராக எப்போனா அது சாப்பிடணும் கூட இருந்தால் போய் வாங்கி சாப்பிட்றது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கட்டும். நான் மூடி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார இதில் சர்க்கரை, சுகர் சிரப் பண்ணணும். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். அதை இந்த சுகர் தண்ணியை சர்க்கரை தண்ணியை அந்த குக் பண்ண அந்த வேக வச்ச அந்த தோக்லா மேலே ஊற்றணும். அதுக்கு தான் கரைச்சி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த கப் எடுத்து உள்ளே வைக்கும்போது அந்த ஸ்டீம் கையில் படும், சூடாகும். அதுக்கு தான் ஸ்லோ பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு கப்பு வச்சு அந்த கப்புக்கு மேலே தான் நான் கிளாஸ் பவுல் வைக்கிறேன். டேரெக்டாக வைக்கல. இது சேஃபர் தான் அந்த கிளாஸ் பவுல், அதனால தான். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடில் இந்த மாதிரி ஒரு கப் வச்சு அதுக்கு மேலே வைக்கிறது நல்லது. இப்போ இதை மூடிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் ஆனோடனே நீங்கள் பார்க்கலாம் வெந்திருக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு எடுத்து அதை சர்வ் பண்ணிக்கலாம். அதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், திருப்பியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன் நான். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் ஈனோ போட்டிருக்கிறதுனால ஜாஸ்தியும் நம்ம சாப்பிட முடியாது.
சில பேருக்கு ஸ்டொமக் அப்செட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு கூட கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஸ்டொமக் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை பார்த்தும் சாப்பிடணும். எனக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். அதனால் ஒரு 3 பீசஸாவது நான் சாப்பிட்றது உண்டு. இப்போ அந்த சக்கரை தண்ணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த சக்கரை தண்ணி போட்டதுக்கப்புறம் இன்னும் சாஃப்டாகும். அதில் ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் தாளித்து அது மேலே கொட்டிடணும். அந்த ஸ்வீட்னஸ், காரம், இந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தோக்லா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமனை வந்து நான் பிழிஞ்சிக்கிறேன். மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான், தோக்லா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக டேஸ்டியான தோக்லா ரெடி. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you.